வணக்கம். இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க, ஆன்லைனில் பேசுகிறவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து தற்குறின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தற்குறினா எந்த விதத்துனா அவங்க வந்து தப்பு தப்பாக அசிங்கமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, எதுனாலும் ரொம்ப திமிரா கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்றனால தற்குறின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அவங்க பண்ணுறது, பேசுறது, ஆன்லைனில் போடுற ரிப்ளைஸ், மெசேஜஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மிருகத்துக்கு சமமாக இருப்பாங்கன்னு தோணுது. எதை வச்சு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சில 3 இன்சிடென்ட்ஸ் காட்டுறேன். அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இந்த செவிலியர் ஒருத்தவங்க இறந்து போனாங்க இல்லையா திருச்சி மருத்துவமனையில். அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தன் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருக்கான். ஒரு செவிலியர் போனால் இன்னொரு செவிலியர் கிடைப்பார், ஒரு தளபதி போனால் இன்னொரு தளபதி கிடைப்பாரா, அதனால் வசைப்பாடுவதை விட்டுவிட்டு அவரை ஆட்சி செய்ய விடுங்கள் அப்படின்னு. உங்கள் தளபதி என்ன சாவா போகிறாரு? இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் அந்த வீடியோ கீழே. அதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தன் இந்த கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, 10 வயசு சிறுமி. அந்த வீடியோ கீழே போய் போடுறான், மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு படுக்க போனால் விஜய் பொறுப்பா, விஜயா பொறுப்பு அப்படின்னு போடுறான். ஒரு 10 வயசு குழந்தை இறந்து போனதை போய் மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு படுக்க போனால் விஜயா பொறுப்புன்னு கேட்டு போடுறான். ஆனால் மனுஷன்ல சேர்த்தியாவானா இல்லை என்ன மிருகத்தில் சேர்த்தியாவானா என்ன கணக்கு எனக்கு உண்மையிலே புரியல. அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க அந்த கமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஒரு வீடியோ ஒன்று நான் காட்டுறேன், அதையும் பாருங்க. அதில் ஒருத்தர் முதல் கமெண்ட்ல போட்டிருக்கான். என்ன சொல்றான்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரு அம்மா ஸ்டாலின் தோத்து போனதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. வீட்டில் அவர் தோத்து போயிட்டு மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு போனார் குளத்தூருக்கு. அதுக்கு அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் தோத்த எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு வீட்டில் உட்காந்து அவங்க கண்ணீர் சிந்துறாங்க, கொஞ்சம் அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்க. அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அழுவாதீங்க பரவாயில்ல, நீங்க இந்த ஓட்டு போட்டீங்க, அவர் ஜெயிக்கல, என்ன பண்றது, அழுவாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கீழே கமெண்ட் போட்டிருக்கான், அவ்வளவு வருத்தமா இருந்தா சாக வேண்டியதானேன்னு ஒரு வயசான அம்மாவை பார்த்து. அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க, அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அவர்கள் கோஷங்களை இந்த மாதிரி இது வரைக்கும் எல்லாத்தையும் கேவலமா பேசியிருந்தவனுங்க, அசிங்கமா கெட்ட வார்த்தையில பேசியிருந்தவனுங்க இப்ப பார்த்தா மனசாட்சியே இல்லாம இறந்து போன செவிலியர், இறந்து போன 10 வயசு குழந்தை, ஒரு வயசான அம்மா எல்லாத்தையும் இவ்வளோ கேவலமா இவ்வளோ மோசமாவும் பேசுறானுங்கன்னா இவனுங்க மனுஷன்ல வருவானுங்களா? இதனாலதான் இந்த தாவேக்காவை பார்த்தா எரிச்சலாகவும் வெறுப்பாகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் வருது. இவனுங்க வந்து மலத்துக்கு சமம். அது ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன், இவனுங்க அசிங்கத்துக்கு சமம், மலத்துக்கு சமம். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட யாரா இருந்தாலும் நீங்க மனுஷன்லேயே சேர்த்தி ஆக மாட்டீங்க. அவ்வளவுதான்.